எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு கடுமையான தண்டனை வழங்கணும், ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது நம்ம. சட்டம் கடுமையாக தானே இருக்குது, ஆணர்கள் இல்லைங்க, சட்டம் கடுமையாக தானே இருக்குது. அப்படி இருந்துமே இது நடந்துகிட்டே இருக்கே தொடர்ந்து. எல்லா ஆட்சிலையும் தான் ரேப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டெல்லி நிர்பயா முதல் இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் வரைக்கும் தான் ரேப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சோசியல் மீடியா ரொம்ப ஸ்பீடாக பார்த்துக்குது, ஜாதியை கவனமாக பார்த்துக்குது. ஒரு ஜாதிக்கு 100 ஃபேக் ஐடி இருக்குமா? இப்போ போட்டு பாரு, ஒரு ஜாதிக்கு எதிராக எந்த ஜாதிக்கு வேணுமோ சந்தி சிரிச்சிரு சாயந்தரத்துக்குள்ள. இன்னொன்று என்னன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, அவங்க 2 பேர் அந்த நிற்கிற வீடியோ பார்க்கவே அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. அதை பார்க்கும்போது இப்படியா நடக்குது, இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்க ஊருக்குள்ள இருக்காங்கல்ல. வருஷம் 2 ஆணவக்குள்ள நீங்கள் பார்க்காம நடந்துட்டு தான் இருக்கு. வெட்டி கொள்றது, சுவாதி கோகுல்ராஜ் நீங்கள் பார்க்கலையா? இளவரசன் திவ்யா பார்க்கலையா? சங்கர் கௌசல்யா பார்க்கலையா? கவின் பார்க்கலையா? இருந்துக்கிட்டு தான் அம்மா வெளில தெரிறது கொஞ்சம்மா, தெரியாது நிறையா இருக்கு. பார்த்து ஒரே ஜாதியில் சாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கடைசியாக அனிமூன் அடிச்சுட்டு போய் 400 கோடி ரூபா அதிபரை மலையிலேருந்து தள்ளி விட்டுருது. சொல்லுங்கள், 400 கோடி அவன்கிட்ட இருக்க காசு. ஊத்தியாளர் இருந்தாலே போதும் 400 கோடி ரூபாய்க்கு. பொண்டாட்டியை கூட இருக்க வேண்டிய இல்லை. ஆணவ கொலைக்கு வழி சொல்லுங்கள் சார். நீங்கள் இதுக்கு என்ன வழி சொல்லுங்கள்? நீங்கள் நீ பெத்த பிள்ளைய நீ கொள்ற கள்ளக்காதலுக்காக இன்டர்காஸ்ட் மேரேஜ் அவன் ஜாதி பெருமை அப்படி இருக்குது, அவன் பண்ணுறான். என்ன செய்யறது? முதல்ல இதுக்கே தீர்வு இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. ஒருவேளை இது ஆணவ கொலையா இருக்கும் பட்சத்துல இப்போ எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு கடுமையான தண்டனை வழங்கணும், ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது நம்ம. சட்டம் கடுமையாக தானே இருக்கு, ஆணர்கள் இல்லைங்க, சட்டம் கடுமையாக தானே இருக்கு. அப்படி இருந்துமே இது நடந்துகிட்டே இருக்கே தொடர்ந்து. எல்லா ஆட்சிலையும் தான் ரேப் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. டெல்லி நிர்பயா முதல் இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் வரைக்கும் தான் ரேப் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்குமே ஆட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்ல, அதுக்குமே ஒரு கடுமையான தண்டனை கொண்டு வரணும். அந்த எல்லாத்துக்குமே கடுமையான தண்டனை தான் இருக்கு. டெல்லி நிர்பயாவுக்கு தூக்குல தூங்கி நீங்க பாக்கலையா? பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் நடக்குதா? வழக்கு நடக்கணும்ல, ஒழுங்கா நடத்தணும்ல. சங்கர் கௌசல்யா ஹானர் கில்லிங்ல தூக்கு தண்டனை விதிச்சு சின்னசாமிக்கு, தங்கமேல் டிக்கெட் ஓனர் இருக்குமா. மதுரை ஸ்பெஷல் கோர்ட்ல விடுதலை ஆச்சு அப்பீல்ல. அரசு தரப்பு நிரூபிக்க தவறிட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும்? கோர்ட் என்ன பண்ணும்? ஆகுனா எல்லாம் கோர்ட் மேலே பாயிரானுவோம். கோர்ட் என்ன பண்ணும்? நீ கொண்டாந்து வைக்கிற கொடுக்க லட்சணத்துக்கு தான் கேஸ் நடத்த முடியும். நீ ஒழுங்காக சாட்சி சொல்ல மாட்ட, ஒழுங்காக எவிடன்ஸ் கொண்டாந்து தாக்கல் பண்ண மாட்டேன், கொண்டாந்து சும்மா பேனு நிற்ப. 2 சாட்சி பிறட் சாட்சி ஆஸ்திரேல் ஆகும், 2 சாட்சி அப்படி போயிடும். அப்புறம் எப்படி கேஸ் தண்டனை கொடுக்குறது? சாட்சி சொன்னாதான் தண்டனை கொடுக்க முடியும். ஜாதி, ஆணவ கொலை, கலப்பு திருமணம், இது எல்லாமே இங்கே அரசியலாக்கப்படுகிறதுங்கிறதா என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அதுக்கு கலப்பு திருமணத்துக்கு எதிரானவனோ இல்லை ஆதரவானவனோ என்ன நினைச்சிடாது. நான் ஒரு பொது மனுஷன். எல்லாமே அரசியல் தான். இதை வச்சு இதில் ஏதோ ஆதாயம் தேடணும்னா அரசியல் பண்ணுவாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் அரசியல் பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டு சைட்லேயும் அரசியல் பண்ணுவாங்க. எல்லா ஜாதிக்கும் தான் கட்சி இருக்கேம்மா, எல்லா ஜாதி கம்யூனிட்டிக்கெல்லாம் கட்சி இருக்குமா. அதை அவங்க பார்த்துப்பாங்க, அதை அணையாமல் பார்த்துப்பாங்க. சோசியல் மீடியா ரொம்ப ஸ்பீடாக பார்த்துக்குது, ஜாதியை கவனமாக பார்த்துக்குது. ஒரு ஜாதிக்கு 100 ஃபேக் ஐடி இருக்குமா? இப்போ போட்டு பாரு, ஒரு ஜாதிக்கு எதிராக எந்த ஜாதிக்கு வேணுமோ சந்தி சிரிச்சிரு சாயந்தரத்துக்குள்ள. எல்லாம் சோசியல் மீடியா அணையாமல் பார்த்துக்குது. எனக்கு தெரிஞ்சு கம்யூனல் ஸ்பீடாக இருந்த கம்யூனல் ஃபைட்டிங் உள்ள தென் மாவட்டங்களே இன்னைக்கு கம்யூனல் ஃபைட்டிங் இல்லைம்மா. எல்லாருக்கும் ஏஜ் ஆகிட்டு, அடப்போடா எத்தனை வருஷம் தாண்டா இது இப்படியே திருடுறது, இல்லை வேலை வெட்டிக்கு போகணும். அடுத்த தலைமுறையெல்லாம் வெளியேற்றிட்டாங்க. ஊரில் இருக்காத, மெட்ராஸ் போ, பாம்பே போ, வெளிநாடு போ, படி, வேலைக்கு போ, சம்பாரி. இப்போ எல்லோரும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் ஃபைட்டிங் நடக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, நீ என்ன கார் வச்சுருக்க, நான் என்ன கார் வச்சுருக்கேன். ஒரு இந்தியன் மேக், ஆனால் பிராண்ட் ஜெர்மன் மேக் வச்சுருக்கேன், ஜெர்மன் மேக், நான் இத்தாலியன் மேக் வச்சுருக்கேன், ஜாப்பனீஸ் மேக் வச்சுருக்கேன்னு அப்படி போயிட்டாங்க எல்லாருமே. இதை இன்னும் கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு கொத்தனார், சாதாரண பேசலாம், கொத்தனார் படிக்கிற புள்ள மனசை கலைச்சி லவ் பண்ணுறது தப்பு இல்லையா? சரி, அந்த பொண்ணே ப்ரப்போசல் பண்ணியிருக்கட்டும், அது அண்டர் 18. போக்சோ வழக்கு பாயின்னு தெரியுமா தெரியாதா? பெரிய வயசு வித்தியாசம் 17, 19 நினைக்கிறேன் 2 பேருக்குமே. 17 வயசு பையனை ஓட்டு போட ஒத்துப்பீங்களா? ஓட்டு போட 18ங்கிறது ஒரு ஸ்கேல் இருக்குல்லம்மா. ஆமா, மெஷர்மெண்ட்டை தான் பேசணும். 18 வயசு ஆகிட்டா அறிவு பொழுங்கிட்டு, 17 வயசுல அறிவு மங்கிட்டுன்னு பொருள் இல்லை. எல்லாத்தையும் ஒரு அளவு வைக்கணும்ல. 60 வயசுல ரிட்டையர் ஆகிறோம், 59, 61 ரிட்டையர்மெண்ட், இப்படி சொல்ல முடியாதுல்ல. மெஷர்மெண்ட்ஸ் தான் சொல்கிறேன். அப்போ இந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு
ப்ராப்பராக உள்ள சொசைட்டி மேன் என்ன செய்யணும்? இந்த மாதிரி உங்கள் பொண்ணு என்கிட்ட அப்ரோச் பண்ணுது, அது சரி வராது. நானே கொத்தனார் வேலைக்கு போயிட்டுருக்கேன். கம்யூனிட்டி ரீதியாக நான் வீக்காக வேறு இருக்கேன். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். உங்கள் பொண்ணை பார்த்து கட்டிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் தானேன்னு கேட்டேன். சிம்பிள் இல்லையா நான் சொல்கிறது? சார் அது நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். அந்த வயசு அது அப்படின்ற சில விஷயங்களும் இருக்கு. அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு, அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னான்னு தெரியல. அவங்க 2 பேரும் அந்த நிக்கிற வீடியோ பார்க்கவே அவ்வளோ ஒரு கொடூரமா இருக்கு. பதட்டமா இருக்கு. அதை பார்க்கும்போது இப்படியா நடக்குது? இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்க ஊருக்குள்ள அப்படின்னு. இருக்காங்கல்ல, வருஷம் 2 ஆணவக்குள்ள நீங்கள் பார்க்காம இல்லையா? நடந்துட்டு தான் இருக்கு. வெட்டி கொள்றது. சுவாதி கோகுல்ராஜ் நீங்கள் பார்க்கலையா? இளவரசன் திவ்யா பார்க்கலையா? சங்கர் கௌசல்யா பார்க்கலையா? ஓ, கவின் வருஷம் பார்க்கலையா? வருஷத்துக்கு இப்படி 2 அம்மா வந்துட்டு இருந்துக்கிட்டு தான் அம்மா வெளில தெரிறது கொஞ்சம்மா, தெரியாதுன்னு நிறைய இருக்கு. தெரியாது நிறையா இருக்கு. பொண்ணு பரீட்சையில் மார்க் கம்மியாயிட்டு அதுட்டு மருந்து குடி செத்து போயிட்டும்பாங்க. பூச்சிக்கொல்லி மருந்தை பிடிச்சி ஊட்டி விட்டா, வாயில் பிடிச்சி வச்சு மடக்கி வச்சு போட்டி விட்டு பரீட்சையில் மார்க் கம்மியாயிட்டுன்னு செத்து விட்டு பாருங்க பாவம், படிப்பு மேலே அம்புட்டு வெறி எங்கள் பொண்ணுக்கு அப்படின்றவாங்க. நீ என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? மா போலீஸ் நுழைஞ்சி தூக்க முடியாத வில்லேஜஸே என்ன இருக்குது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போலீஸ் நுழைய முடியாது சில வில்லேஜில், தெரியுமா உங்களுக்கு? நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஜாதிய ஒழிப்பு என்பது என்னுடைய பார்வையில் ஒரு எஜுகேஷன், ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி, அதுதான் ஜாதிய ஒழிப்பு. நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களை வந்து ஏய் அடி என்ன அப்படின்னு கேட்க முடியுமா? ஒருத்தன் வந்து மேம் 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 சூரிய வம்சத்தில் தேவையான சொல்லும்ல, மாமனாரை எழுந்து உட்கார சொல்லும்ல, அந்த மாதிரி ஆகணுமா? நீ சும்மா பக்கி மாதிரி சுற்றி நடக்கணுமா அங்கே ஊருக்குள்ளே? ஜாதி ஒழிப்புங்கிறது எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட், சொசைட்டி ஸ்டேட்டஸ், பொருளாதார ஸ்டேட்டஸ். உங்களுக்கு தகுதி வந்தால் ஒரு விஓ ஆயிடுறீங்கம்மா. நீங்கள் உங்களை வாப்போன்னு ஒருத்தவங்க வந்து சொல்ல முடியுமா? முடியாதும்மா. உங்கள் ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டே நிற்பார். என்ன வேணும் உங்களுக்கு? பட்டாவா? அடுத்த வாரம் தான் தரலாம், சமபந்தியில் பார்த்து தர்றேன் போங்க அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? இருக்கு. நீங்கள் காதல் திருமணம் பண்ணுவது தான் சாதி ஒழிப்புக்கான தீர்வுன்னு நினைக்கிறது படுமுட்டாள்தனம். குழப்பமான சொசைட்டியில் கொண்டு விட்டு போயிடும். அது தேரிக்கலாம் மாறிடும். கண்டிப்பா கண்டிப்பா இதை ஒத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏத்துக்கங்க, நான் சொல்றது பூமரா இருக்காது. தேரிக்கலாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்லா வரணும். பொண்ணு கொடுக்க வரிசையில் நிற்கிறாங்கம்மா. நான் கேட்குறேன், கல்யாணம் ஒன்று தான் தீர்வாங்க? தவறுமா அதெல்லாம்? சும்மா கூட்டம் சேர்க்கறதுக்காக பேசி வச்ச பாலிசி அது. கல்யாணம் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? கல்யாணம் பிரச்சனையை உண்டு பண்ணுதுமா. பார்த்து ஒரே ஜாதியில் சாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கடைசியாக அனிமூன் அடிச்சுட்டு போய் 400 கோடி ரூபா அதிபரை மலையிலேருந்து தள்ளி விட்டுருது. சொல்லுங்கள், 400 கோடி அவன்கிட்ட இருக்க காசு. ஊத்தியாளர் இருந்தாலே போதும் 400 கோடி ரூபாய்க்கு. பொண்டாட்டியை கூட இருக்க வேண்டிய இல்லை. எங்கனே ஒன்றில் இருந்துக்கிறேன்ப்பா கார் சீட்டில், ஏதோ ஒரு 10 கோடி கொடுன்னா இருந்துட்டு போகுது. ஒரு பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டுருச்சு அவனை கொண்டு போய் கள்ளக்காதலோட சேர்ந்துக்கிட்டு தள்ளி விட்டு ட்ராமா பண்ணிட்டு செல்ஃபி எடுக்கிறது 4 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கு. அவனை அட்டன் பண்ணியிருக்கு கொலை பண்ணுறதுக்கு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ சொன்னீங்கல்ல கள்ளக்காத இது ஆணவ கொலைக்கு வழி சொல்லுங்க சார். நீங்கள் இதுக்கு என்ன வழி சொல்லுங்க? நீங்கள் மாடர்ன் வியூஸ் ஜென்ஸ் கிட்ஸ் இதுக்கு என்ன வழி இருக்கு சொல்லுங்க? பதில் இருக்கா? ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கம் தானா திருந்துறத ஒழிய இப்போ மட்டும் ஈர வெங்காயத்தை பிரிச்சிடுறீங்க. அப்படியே வெங்காயம் 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 ஒன்றும் இல்லை வெங்காயன்றீங்க. முதல்ல கேட்டால் சொசைட்டி காட்டு மிராண்டி சொசைட்டிடா, நீங்களாம் பார்த்தால காட்டு மிராண்டி போயிடடாங்கிறீங்க. சரி வெங்காயம் பிரிச்சுருவோம், வெங்காயத்தை மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய் தள்ளி விட்டா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அது என்ன நேக்காக அழைச்சிட்டு போய் ஃப்ளைட்டில் வச்சு ப்ரப்போசல் பண்ணுறான், பட்டு தள்ளி விட்டு பட்டுன்னு போட்டு அடுத்தா என்ன அர்த்தம்? நம்பி தூங்க முடியுதா? செய்தித்தாளில் வர்ற செய்தியெல்லாம் பார்த்தா எல்லாம் லான்ச்சு போட்டு தான் புருஷெல்லாம் தூங்கணும் போல இருக்கு. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லம்மா உனக்கு எனக்கும் நம்பி தூங்கலாம்ல அப்படின்னு கேட்டு தூங்குற மாதிரி இருக்கு. சோறெல்லாம் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுங்க. சூரிய வம்சத்தில் சரத்துமார் விட்டு வரல, ஒரே ஒரு வாய்டா மாதிரி தேவை எனக்கு பயந்துட்டு ஊட்டி வரப்போ ஒரு வெள்ளம் வச்சிருப்போன்னு கலெக்டராக வேண்டிய என்னை கொண்டாந்து போட்டு கட்ட வேண்டி விட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி ஊட்டி விட்டுருங்க. புருஷனுக்கு பொண்டாட்டி ஊட்டி விட்டுருங்க, பொண்டாட்டிக்கு புருஷன் ஊட்டி விட்டுருங்க. அப்போ தான் உயிர் வாழலாம். சேஃப்டி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. புருஷன் மாட்டிக்கே சேஃப்டி இல்லை, அப்புறம் இன்டர்காஸ்ட்ல எப்படி சேஃப்டி நீ கேட்குற? கேள்விக்குறிதான். பெத்த பிள்ளைய கேரளாவில் கள்ளக்காதல அடிச்சு கொள்றான். மனுஷ ஜென்மமா இதெல்லாம் இந்த மாதிரி வெக்கங்கிட்ட சொசைட்டில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன் புள்ள கள்ளக்கா 2 கையை முறிஞ்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு இருதயத்தை உலுக்கி விட்டுமா அந்த போட்டோ ஒத்த போட்டோ ஆட்டி விட்டு. மனுஷனா இருந்தா உனக்கு ஆடணும், மிருகமா இருந்தா ஆடாது. அதோடய அடுத்த நாள் ஒரு இந்த விளாகர் ஒருத்தர் யூடியூபர் விளாகர் எடுத்ததுல மாட்டுனுச்சு. அந்த குழந்தை செத்தும் போச்சு. கள்ளக்காதல் அடிச்சு உடைச்சிருக்கான். உனக்கு என்ன அவ்வளோ கள்ளக்காதல் வெறி? பிரியாணி அபிராமி கொலை பண்றா கள்ளக்காதல். அபிமானம் இல்லாத ஒரு மனிதர்களா மாறிக்கிட்டே குழந்தைகளை கொல்றதுக்கே இப்பதான் வர்றீங்க. வெங்காயம் மனிதாபிமானத்தை பத்தி பேசுறீங்க. அப்புறம் இன்டர்காஸ்டுக்காரன் காட்டு மிராண்டியா இருக்குதுல என்ன செய்ய முடியும் சொல்லுங்களேன்?
நீ பெத்த பிள்ளைய நீ கொல்ற கள்ளக்காதலுக்காக. இன்டர்காஸ்ட் மேரேஜ் அவன் ஜாதி பெருமை அப்படி இருக்குது, அவன் பண்றான், என்ன செய்யறது? முதல்ல இதுக்கே தீர்வு இல்லை. சாதி ரொம்ப பலமாக இருக்கிறது. எனது அருமை இளைஞர்களே, தங்கைகளே, கல்வியில் நாட்டத்தை செலுத்துங்கள், காதலை விட்டு ஒழியுங்கள். இங்க வேற மாதிரி இருக்கு, பூமாய் இருக்கு. நீ யாரோ ஊர்ல ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதை வச்செல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துடாத. உன்னை சுத்தி விட்டு போயிடுவாங்க. உன் வேலையை நீ பாரு, உன் வேலையில உன் திறமையை வளர்த்துக்கோ, அது வழியா எம்பவர்மெண்ட் ஆயிடு. அதுதான் இந்த சொசைட்டிலேருந்து நீ விடுதலை ஆகிறதுக்கான ஒரே வழி. இந்த சமுதாயம் இப்படித்தான் இருக்கும், நாற்றமும் அவ்வளவுமாத்தான் இருக்கும். அதை நீ சுத்தம் பண்றண்டா பேர் வேணி இறங்குனீன்னா நீ லாக் ஆயிடுவ. இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் சிஸ்டம், அதாலேயே ஜாதியை ஒழிக்க முடியல. நீ நானும் ஒழிச்சிட்டு போறோம். அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை எனக்கெல்லாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.